வந்து ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்து தொடக்க கிளர்ச்சிகள் பார்க்க போனோம். ஆங்கில ஆட்சிக்கு எதிராக யார் யார் தமிழகத்தில் வந்து கிளர்ச்சி பண்ணாங்கன்னு பார்க்கலாம். வேலுநாச்சியார் இருப்பாங்க, புலிதேவர், கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், இவங்களாம் இம்பார்ட்டன்ட். இந்த லெசனில் வந்து இவங்களாம் வருவாங்க. புலிதேவர் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், வேலுநாச்சியார் பார்த்தாச்சு. வேலுநாச்சியார் பார்த்துட்டோம். அவங்க யாருன்னா செல்லமுத்து சேதுபதி. சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம் வேலுநாச்சியாரை பற்றி. 1930-96 வருஷம் 30-96 இவங்க வந்து செல்லமுத்து சேதுபதியோட பொண்ணு தான். 1930 பிறந்திருக்காங்க. இவங்க இந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண் வேலுநாச்சியார் தான் இருப்பாங்க, ஆண் வரிசையில். இவங்க வந்து வளரி சிலம்பம் எல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம வளரி சிலம்பம் இவங்கெல்லாம் கற்றுருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலுநாச்சியார் வந்து ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது போன்ற மொழிகள் வந்து வல்லமை பெற்றவங்க. குதிரை ஏற்றம், இதில் வில்வித்தையிலலாம் திறமையாக இருப்பாங்க. 16 வயதில் வந்து முத்து வடுகநாதர் வந்து சிவகங்கை மன்னர் தான் முத்து வடுகநாதர். அவங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க வேலுநாச்சியாருக்கு. உங்களுக்கு வந்து வெள்ளச்சி நாச்சியார் பொண்ணு பிறப்பாங்க. அப்போ வந்து 1972 தான் பார்த்திங்கன்னா ஆற்காடு நவாப்பும் லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கம்பெனி படையினர் 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா காரைக்கோளை தாக்குனாங்க. தாக்கி முத்துவடுகநாதரை வந்து கொல்லப்படுவார். இந்த போரில் வந்து முத்துவடுகநாதர் கொல்லப்படுவார். நெக்ஸ்ட் வந்து வேலுநாச்சியார் வெள்ளச்சி நாச்சியார் தப்பிச்சு போவாங்க. எங்கே போவாங்கன்னா கோபால நாயக்கர் பாதுகாப்பில் வாழ்வாங்க. திண்டுக்கல்ல போய் கோபால நாயக்கர் பாதுகாப்பில் வாழ்வாங்க. 8 ஆண்டுகள் வாழ்வாங்க. சும்மா இல்லாமல் 8 ஆண்டுகள் சும்மா இல்லாமல் வேலுநாச்சியார் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு படையை உருவாக்குவாங்க. திரும்ப வந்து போர் புரிந்து அந்த சிவகங்கை வந்து மீட்டணும்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. கோபால நாயக்கர் மட்டும் இல்லாமல் ஹைதராலியர் கூட்டணியோட சேர்ந்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேலுநாச்சியார் சார்பில் வந்து ஹைதராலியின் தலைவர் தண்டவராயன், அந்த தளபதி தான், இராணுவ தளபதி தான் தண்டவராயன். அவங்க எழுதிய கடிதத்தில் வந்து இந்த தண்டவராயன் யாருன்னா இராணுவ தலைவர் வந்து ஹைதராலிக்கு வந்து கடிதம் எழுதுகிறாங்க. என்ன என்னன்னா ஹெல்ப் கேட்டு கடிதம் எழுதுகிறாங்க. 5000 காலாட்படை 5000 காலாட்படை 5000 குதிரைப்படை வந்து அனுப்பும்படி ஒரு கடிதம் போடுறாங்க. உருது மொழியில் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணுறாங்க. அது மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணி வந்து வேலுநாச்சியார் இந்த ஹைதராலி பார்த்திங்கன்னா ஹைதராலி தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. வேலுநாச்சியாருக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க இராணுவ உதவிகள்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணி அவங்க வந்து சிவகங்கை வந்து கைப்பற்றுறாங்க. யாரும் வேலுநாச்சியார் வந்து சிவகங்கை வந்து கைப்பற்றுறாங்க. கோபால நாயக்கரும் ஹைதராலியோட இராணுவ உதவியோடு வந்து சிவகங்கை வந்து வேலுநாச்சியாரை கைப்பற்றுறாங்க. மருது சகோதரர்கள் வந்து உதவினால தான் இந்த அரசியாக திரும்ப சிவகங்கையில் அரசியாக முடிசூட்டி கொண்டுறாங்க வேலுநாச்சியார். இந்த வேலுநாச்சியார் பார்த்திங்கன்னா வேலுநாச்சியார் வந்து குயிலி வந்து பார்த்திங்கன்னா தோழி, உடையாள் வந்து அந்த படைப்பிரிவு பெண்கள் படைப்பிரிவோட தலைமை தான், பெண்கள் பிரிவின் தலைமை தான் உடையாள். 2 பேர் இருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் யார் இருப்பாங்க, குயிலி வந்து தோழி, உடையாள் வந்து பெண்கள் படைப்பிரிவின் தலைமை, அதான் உடையாள். உடையாள் தான் பார்த்திங்கன்னா 1980 வந்து குயிலி வந்து தனக்குத்தானே நெருப்பு வைத்து கொண்டு அப்படியே சென்று பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கிலேருந்து அனைத்து தடவைகளையும் அழைத்தார். பிரிட்டிஷாரோட வந்து ஆயுத கிடங்கு நிறையா இருக்குது, அதை கொண்டு தானே தாக்குறாங்க. அதனால் வந்து அதை அழிக்கணும்னு சொல்லிட்டு போராடுறாங்க. இல்லை வந்து உடையாள் வந்து அவங்க போய் அவங்களே வாலண்டியாக போய் என்ன பண்ணுறாங்கன்னா நெருப்பு வைத்து கொண்டு அந்த ஆயுத கிடங்கு அழிக்கிறாங்க. அவங்களும் அழித்து கொண்டு இறந்து போகிறாங்க. அந்த ஆயுத கிடங்கு ஃபுல்லாக அழிஞ்சு போகுதுங்கிறாங்க. பிரிட்டிஷர் ஆயுத கிடங்கு எல்லாம் அழிந்து போகுது. நெக்ஸ்ட் வீரபாண்டிய கட்டபொம்மன் வராரு. வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் யாருன்னா ஜெகவீர பாண்டியனோட பையன். இது வந்து ஒரு பாளையக்காரர். 30ஆம் வயதில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர்களை பொறுப்பேற்றார். அந்த பார்த்திங்கன்னா கம்பெனி நிர்வாகிகள் யாருன்னா ஜேம்ஸ் லண்டனும் காலின் ஜாக்சன். இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து அமைதியாக தான் விரும்புவார் கட்டபொம்மன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், இவர் வந்து ரொம்ப அமைதியானவர் தான், ஆனால் வீரமிக்கவர். இவர் வந்து கப்பம் கட்ட சொல்லி கம்பல் பண்ணுவாங்க, வற்புறுத்துவாங்க. அதனால தான் போர் புரிவார். இவருக்கும் ஆங்கில கம்பெனிக்கும் வந்து சண்டை நடக்கும். இந்த சொல்லுவாங்க கட்டபொம்மனுக்கும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கும் மோதல் போக்கு ஏற்படுத்துது. 1981 வந்து கம்பெனியுடன் நவாப் ஏற்படுத்துகிற உடன்படிக்கையின்படி
கம்பெனியுடன் நவாப் வந்து உடன்படிக்கை பண்ணிக்கிறாரு. இந்த மைசூரில் வந்து மைசூரில் திப்பு சுல்தானும் ஆற்காடு நவாப்பும் போர் புரிந்துருக்காங்க. 2 பேர்த்துக்கு ஒரு போர் நடக்குது, திப்பு சுல்தானுக்கும் ஆற்காடு நவாப்புக்கும். அந்த நேரத்தில் வந்து கர்நாடக பகுதியில் கர்நாடக பகுதியில் வரி மேலாண்மையும் நிர்வாகமும் கம்பெனியின் முழு கட்டுப்பாடு வந்துச்சு. கர்நாடக பகுதியில் உள்ள வரி மேலாண்மையும் நிர்வாகம் எல்லாமே கம்பெனியோட முழு கட்டுப்பாட்டு கீழே வந்துச்சுங்கிறாங்க. கம்பெனி தான் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க, வரியை வாங்கிக்கிட்டாங்க, நிர்வாகம் எல்லாம் பண்ணிக்கிட்டாங்கிறாங்க. அந்த வசூலிக்கப்பட்ட வரியில் என்ன பண்ணாங்கன்னா அந்த கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா 1/6 பங்கு வந்து நவாப்பு கொடுத்தாங்க, அவங்க குடும்ப பராமரிப்புக்கு ஒதுக்குனாங்க. பாஞ்சாலங்குறிச்சி வரி வசூலுக்கு உரிமை வந்து கம்பெனி பெற்றிருந்தது. முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு இப்போ வந்து வரி வசூலுக்கு உரிமை வந்து பாளையக்காரர்கள் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து வாங்கி கம்பெனி வந்து இந்த உரிமையை வந்து வாங்கிக்கிட்டாங்க. அனைத்து பாளையங்கள்லேருந்து வரிகளை வசூலிக்கும் கம்பெனி வந்து சும்மா இல்லாமல் அவங்க வந்து கம்பெனி சும்மா இல்லாமல் வரிகளை வசூலிக்க வந்து ஆட்சியாளர்களை நியமித்தாங்க. ஆட்சியாளர் கொண்டு வரிகளை வந்து வசூலித்தாங்க. ஆட்சியர்கள் வந்து சும்மா இல்லாமல் பாளையக்காரர்களை வந்து அவமானப்படுத்தினது இல்லாமல் வரிகளை வசூலிக்க படையினை பயன்படுத்தினாங்க. படையினை வந்து யூஸ் பண்ணி வரிகளை வசூலித்தாங்க. இதுவே கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே ஒரு பெரும் பகை ஏற்பட அடிப்படையாக இருந்துச்சுங்கிறாங்க. இப்போ வரிகளை வசூலிக்க ஆட்சியர் நியமித்தது இல்லாமல் படைகளை அனுப்பி வரிகளை வசூலித்தாங்க. இதுதான் கட்டபொம்மனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ஜாக்சனோடு ஏற்படும் மோதல். ஜாக்சன் யாருன்னா கட்டபொம்மன் ராமநாதபுரத்தில் உள்ள ஒரு கலெக்டர் ஆட்சியாளர் தான் காலின் ஜாக்சன். கட்டபொம்மன்றது வசூலிக்க வேண்டிய நிலுவையானது 1798 வந்து 3310 பக்கோடாவாக இருந்துச்சு. இவற்றை வசூலிப்பதுக்கு தான் ஜாக்சன் வந்து ஒரு கர்வமுள்ள ஒரு ஆட்சியாளர். இது வந்து இராணுவத்தை அனுப்புகிறாரு. ஆனால் மதராஸ் அரசாங்கம் வந்து அதற்கு அனுமதி அளிக்க மறுக்கிறாங்க. இராணுவத்தை அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப கர்வம் உள்ளவராக இருக்காரு, ஆணவம் மிக்கவர் ஜாக்சன். 1798 ஆகஸ்ட் 18 ராமநாதபுரத்தில் வந்து கட்டபொம்மன் வந்து சந்திக்குமாறு ஜாக்சன் வந்து ஆணை பிறப்பிக்கிறாரு, வந்து சந்திக்குங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு, அவரும் ட்ரை பண்ணுறாரு, போய் ஜாக்சனை சந்திக்கன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு. எந்த ஊருக்கு போகிறாருன்னா குற்றாலம், ஸ்ரீவில்லிபுத்தூருக்குலாம் போகிறாரு. ஆனால் வந்து ஜாக்சன் வந்து அவாய்ட் பண்ணுறாரு, சந்திக்க முடியாத மாதிரி அவாய்ட் பண்ணுறாரு கட்டபொம்மனை. 1798 செப்டம்பர் 19 அனுமதி அளிக்கிறாரு, கட்டபொம்மன் வந்து சந்திக்கிற மாதிரி அனுமதி அளிக்கிறாரு ஜாக்சனு. அதன்படி வந்து ராமநாதபுரத்துலேருந்து ஜாக்சனை வந்து சந்திக்கிறாரு. ஆணவத்தின் மொத்த உருவம் தான் அந்த ஜாக்சனு. கட்டபொம்மன் வந்து 3 மணி நேரம் வந்து நிற்க வைக்கிறாரு, வேறுமணிக்கு வந்து அவமானப்படுத்துன்னு சொல்லிட்டு ஜாக்சன் வந்து கட்டபொம்மனை 3 மணி நேரம் நிற்க வச்சு அவமானப்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கட்டபொம்மனையும் அவரோட அமைச்சர் வந்து சிவசுப்ரமணியன் 2 பேர் இருக்காங்க, அவங்கள கைது பண்ணி சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. இதை புரிஞ்சுக்கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஊமைத்துறை வந்து கோட்டைக்குள் வர்றாங்க. ஊமைத்துறை வந்து அவங்கள ஆட்கள் வந்து கோட்டைக்குள் வந்து நுழைகிறாங்க. நுழைந்து கட்டபொம்மன் வந்து தப்பிக்க ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த ராமநாதபுரம் கோட்டை வாசல்லேருந்து மோதல் ஏற்படுது. அப்போ வந்து லெப்டினன்ட் கிளார்க்கு, அந்த கோட்டை வாசல் வந்து லெப்டினன்ட் கிளார்க்கும் சிலரும் கொல்லப்படுறாங்க. சிவசுப்ரமணியன் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க. அந்த நிகழ்ச்சியில் வந்து சிவசுப்ரமணியன் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க. ஆனால் கட்டபொம்மன் வந்து தப்பிச்சு போகிறாரு. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னு கேட்டால் ஊமைத்துறை. மதராஸ் ஆட்சிக்குழுவின் முன்பாக ஆஜராகுதல். பாஞ்சாலங்குறிச்சிக்கு கட்டபொம்மன் திரும்ப என்ன பண்ணுறாரு, தப்பிச்சு போகிறாரு. பாஞ்சாலங்குறிச்சி போயிட்டு அவர் வந்து காலின் ஜாக்சன், ஆட்சியாளர் காலின் ஜாக்சன் தன்னை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினான்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதுறாரு. யாருக்கு கடிதம் எழுதுறாருன்னா மதராஸ் ஆட்சிக்குழுவுக்கு தெரியப்படுத்துகிறாரு. காலின் ஜாக்சன் வந்து என்னை கூப்பிட்டு அவமானப்படுத்தினாருன்னு சொல்லிட்டு. அதை வந்து விசாரிக்கிறாங்க, ஒரு குழு விசாரிக்கிறாங்க. அதை யாருன்னு பார்க்கலாம். அந்த குழு வந்து பார்த்திங்கன்னா வில்லியம் ப்ரௌனு, ஜான் காசோ மேஜர் இந்த அடங்கிய குழுவின் முன்பாக ஆஜராகும்படி கட்டபொம்மன் வந்து கட்டளையிடுறாங்க வந்து ஆஜராகும்படி. இப்போ அதுக்கப்புறம் வந்து சிவசுப்ரமணியன் வந்து விடுதலை பண்ணுறாங்க. கலெக்டர் காலின் ஜாக்சன் வந்து பணியிடை நீக்கம் பண்ணுறாங்க. யார் இது ஆர்டர் பண்ணுறாங்கன்னா ஆளுநர் எட்வர்ட் கிளைட் வர்றாரு. அவர் வந்து உத்தரவிடுறாரு, கலெக்டர் காலின் ஜாக்சன் வந்து பணியிடை நீக்கம் செய்வது சொல்லிட்டு உத்தரவிடுறாரு.
குழுவின் முன்பாக வந்து 1998 டிசம்பர் 15 கட்டபொம்மனா ஆஜராகி டிசம்பர் 15 கட்டபொம்மன் வந்து ராமநாதபுரத்தில் வந்து ஆஜராகி நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. 1998 ஆகஸ்ட் 18 வருது. அப்புறம் 98 செப்டம்பர் 19 வருது. செப்டம்பர் 19 தான் சந்திக்கிறாங்க ஜாக்சனும் கட்டபொம்மனும். டிசம்பர் 15 பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் வந்து ராமநாதபுரத்தில் திரும்ப வந்து ஆஜராகி எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு. அது வந்து கட்டபொம்மன் குற்றவாளி இல்லை சொல்லிட்டு இந்த குழு முடிவு பண்ணுறாங்க. ஓகே, கட்டபொம்மன் வந்து குற்றவாளி இல்லை சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஜாக்சனை பணி நீக்கம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து புதிய ஆட்சியாளர் அவருக்கு பதிலாக வந்து எஸ்ஆர் லூசினே வராரு. கட்டபொம்மன் வந்து நிலுவைத் தொகையில் வந்து 1080 பக்கோடாக்கள் நீங்கள் பிற நிலுவைத் தொகையினை வந்து செலுத்துகிறாரு. கட்டபொம்மனும் பாளையக்கார கூட்டமைப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கட்டபொம்மனும் பாளையக்கார கூட்டமைப்பு பாளையக்கார கூட்டமைப்பு வந்து எதுக்கு ஏற்படுத்துகிறாங்கன்னா ஆங்கிலேயரை வந்து எதிர்க்கணும். அதுக்காக வலுவான ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு தான் அந்த கூட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. திண்டுக்கல்ல கோபால நாயக்கரும் ஆனைமலையில் யதுல் நாயக்கர் அவங்க பக்கத்தில் இருக்க பாளையங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து தென்னிந்திய கூட்டமைப்பை வந்து ஏற்படுத்துகிறாங்க. யாருன்னா சிவகங்கையில் மருது பாண்டியர் தான் ஏற்படுத்துகிறாரு. சிவகங்கை மருது பாண்டியர் தான் அதன் தலைவர். தென்னிந்திய கூட்டமைப்பு தலைவர் யாருன்னு கேட்டால் மருது பாண்டியர். வந்து திருச்சிராப்பள்ளி அறிக்கை வந்து தயார் பண்ணுறாரு. எதுக்குன்னா அந்த அறிக்கை தயார் பண்ணி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை தயார் பண்ணுறாரு. இந்த கூட்டமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கிற கட்டபொம்மன். ஏன்னா அந்த கூட்டமைப்பில் வலுவாக சேர்ந்து சீக்கிரம் வந்து ஆங்கிலத்தை எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே துரத்தலாம் சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கிற கட்டபொம்மன். மருது சகோதரர்களும் கட்டபொம்மனும் சந்திக்கதை இந்த லூசிங்டன் இருக்கார்ல ஆட்சியாளர் எஸ்ஆர் லூசிங்டன் அவர் வந்து தடுக்கிறாரு, சந்திக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும். ஆனால் 2 பேரும் வந்து சந்திக்கிறாங்க. 2 பேரும் ஏன்னா மருது சகோதரர் கட்டபொம்மனும் இணைந்து ஆங்கிலேயரை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம இணைஞ்சு இந்த ஆங்கிலேயரை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. கட்டபொம்மன் செல்வாக்கு பயன்படுத்தி சிவகிரி பாளையத்தை கட்டபொம்மன் செல்வாக்கு மிக்கவர் தான், ரொம்ப பலம் மிக்கவர். அவர் செல்வாக்கு பயன்படுத்தி சிவகிரி பாளையத்தை இணைக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் சிவகிரி பாளையம் வந்து மறுக்கிறாங்க. ஏன்னா சிவகிரி பாளையம் ஆல்ரெடி வந்து கப்பம் கட்டுவாங்க ஆங்கில கம்பெனிக்கு. இப்போ எதுக்கு கப்பம் கட்டணும்? அவங்க பயந்துட்டு கப்பம் கட்டுவாங்க. கம்பெனிக்கு அடிபணிந்து அவங்க அந்த தென்னிந்திய கூட்டமைப்பில் இணைய மறுக்கிறாங்க. இதனால கட்டபொம்மன் வந்து சிவகிரி பாளையத்தை நோக்கி போவார். சிவகிரியை நோக்கி போவார் கட்டபொம்மன். கம்பெனிக்கு இது பிடிக்காது. கட்டபொம்மனின் சிவகிரி நோக்கி படைநகரை தங்களுக்கு விடப்பட்ட சவாலாக கம்பெனி எழுதின. இப்போ கம்பெனிக்கு இது பிடிக்கல. ஏன்னா கட்டபொம்மன் வந்து சிவகிரியை நோக்கி போகிறாரு. சிவகிரியையும் அவரோட இணைச்சிக்கலாம்னு ட்ரை பண்ணுறாரு. இது வந்து கம்பெனிக்கு பிடிக்கல. இது கம்பெனி என்ன பண்ணுதுன்னா கம்பெனி தனது படைகளை வந்து திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிடுது. கம்பெனி வந்து அந்த படைகளை வந்து திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிடுது. திருநெல்வேலி நோக்கி போங்கணும். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கம்பெனி வந்து திருநெல்வேலியை தாக்குதல் பண்ண போகிறாங்க. அதுதான் கதை. நெக்ஸ்ட் பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை. எப்படி பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். யாரும் பார்க்கலாம். 1799 மே, முன்னாடி 98 பார்த்தோம். ஆகஸ்ட்டு, செப்டம்பர், டிசம்பர் பார்த்தோம். இப்போ 99 மேல பார்க்குறோம். மദ്രാஸில் இருந்த வெள்ளஸ்ரீ பிரபு. இப்போ வெள்ளஸ்ரீ பிரபு மദ്രാஸில் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரை அந்த பகுதிகளெல்லாம் வந்து அவர் படையை வந்து நிறுத்திக்கிறாரு. அது என்னென்னா அவர் பகுதியில் நிறுத்திக்கப்பட்ட படைகளெல்லாம் ஒன்று திரட்டி திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டார். ஏன்னா திருநெல்வேலி தாக்க போகிறாரு. அந்த படைகளுக்கு வந்து மேஜர் பாணன் வந்து தலைமையேற்றார். அந்த 3 ஊர்களை சேர்ந்த படைகளெல்லாம் வந்து திருநெல்வேலி நோக்கி போகுது. அந்த படைகளுக்கு மேஜர் பாணன் வந்து தலைமையேற்றார். நெக்ஸ்ட் திருவாதூர் படைகளும் பிரிட்டிஷ் படைகளோடு இணைச்சுக்கிறாங்க. திருவாதூர் படைகளும் பிரிட்டிஷ் படைகளோடு இணைச்சு பலம் வந்து கூடுது. கட்டபொம்மன் வந்து சரணடைய சொல்லி 1999 செப்டம்பர் 1 முன்னாடி மே பார்த்தோம். இப்போ செப்டம்பர் 1 வந்து நிபந்தனை சொல்லிட்டு சரணடைய கொடி கண்டிப்பாக சரணடைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கட்டபொம்மன் வந்து பிடி கொடுக்கல. அதுக்கு மேஜர் பாணன் வந்து சும்மா இல்லாமல் கோட்டையை தாக்குறாரு. மேஜர் பாணன் வந்து கோட்டையை வந்து தாக்குறாரு. செப்டம்பர் 5 வந்து முழு படையும் இறக்குறாரு. யாருன்னா மேஜர் பாணன் வந்து முழு படையும் இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து நிறுத்துறாரு. இந்த கோட்டையோட அனைத்து தொடர்புகளையும் வந்து துண்டிக்கிறாரு.
ஏன் துண்டிக்கிறான்னா இங்கேருந்து எந்த நியூஸும் எங்கே போகக்கூடாது, வெளிலேருந்து யாரும் உள்ளுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா தொடர்பையும் துண்டிக்கிறாரு. மேஜர் பானம் வந்து ராமலிங்கனை வந்து தூது அனுப்புறாரு. கட்டபொம்மனை கண்டிப்பாக சரணே சொல்லி தூது அனுப்புறாரு. ராமலிங்கனை தூது அனுப்புறாரு. ராமலிங்கம் என்ன பண்ணுறாருன்னா இந்த கோட்டை ரகசியங்கள் எப்படி உள்ளுக்கு வருது, எப்படி வெளில போகுது, எப்படி தப்புக்குது, எல்லா கோட்டை ரகசியங்கள் எல்லாமே பார்லிமெண்ட்டை வந்து சொல்கிறாரு. இந்த அதை அறிக்கையை வந்து பார்லிமெண்ட்டை வந்து சொல்கிறாரு. அதன்படி வந்து பார்லிமெண்ட் தான் தாக்குதல் நடத்துறாரு, கோட்டை தாக்குதல் நடத்துறாரு. சப்போஸ் கேட்கலாம், இந்த கோட்டையின் அறிக்கையை பற்றி யார் வந்து பார்லிமெண்ட்டுக்கு சொன்னதுன்னு கேட்டால் ராமலிங்கர். இந்த கல்லறைப்பட்டியில் வந்து இந்த மோதலில் வந்து சிவசுப்ரமணியன் யார், கட்டபொம்மனோட அமைச்சர். அவங்க வந்து சிவசுப்ரமணியன் வந்து கட்டபொம்மனோட அமைச்சர். அவங்க திரும்ப வந்து கைது பண்ணுறாங்க இவரை. நெக்ஸ்ட்டு கட்டபொம்மன் தூக்கிலிடப்படுதல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கட்டபொம்மன் வந்து புதுக்கோட்டைக்கு தப்பித்து போகிறாரு. தப்பித்து போனதுக்கு இல்லாமல் அந்த பிரிட்டிஷர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கட்டபொம்மன் தலைக்கு வந்து ஒரு விலை வைக்கிறாங்க. ஒரு வெகுமதியாக வைக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சா நாங்கள் வந்து பரிசு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெகுமதி சொல்கிறாங்க. இதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு ஆசைப்பட்டு எட்டயபுரமும் புதுக்கோட்டை அரசர்களும் துரோகம் பண்ணுறாங்க. கட்டபொம்மனுக்கு துரோகம் பண்ணி காட்டி கொடுக்குறாங்க. கட்டபொம்மன் இறுதியில் வந்து பிடிப்பட்ட யாரால, எட்டயபுரம் புதுக்கோட்டை அரச மன்னரால் காட்டி கொடுக்கப்பட்டு கைது பண்ணுறாங்க கட்டபொம்மனை. முக்கியம், அந்த டேட்டு முக்கியம். சிவசுப்ரமணியன் கட்டபொம்மனோட அமைச்சர் வந்து நாகாலாபுரத்தில் செப்டம்பர் 13 வந்து தூக்கிலிடப்படுறாரு. சிவசுப்ரமணியன் பார்லிமெண்ட் விசாரணை என்ற பேரில் வந்து கட்டபொம்மனை வந்து அக்டோபர் 16 வந்து விசாரணை பண்ணுறாரு. விசாரணை பேரில் வந்து நிறைய குற்றங்கள் வந்து சாட்டப்படுறாரு. கட்டபொம்மன் வந்து நிறைய குற்றங்கள் வந்து சாட்டப்படுறாரு. திருநெல்வேலிக்கு மிக அருகுள்ள கைத்தாறின் பழைய கோட்டைக்கு முன்பாக இருந்த புளிய கொட்டியில் சக பாளையக்காரர்கள் முன்னிலையில் சும்மா இல்லவா நிறைய பாளையக்காரர்கள் முன்னிலையில் வந்து கட்டபொம்மன் தூக்கிலிடப்படுறாரு அக்டோபர் 16. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, கட்டபொம்மன் வந்து இறந்து போனாலும் அவர் போர்த்துக்குள்ளே அவருடைய செயல்கள் வந்து இன்று உலகம் நம்ம வந்து போற்றப்படுறோம், நம்ம பேசப்படுறோம்னு சொல்கிறாங்க. ஆமாம், ரொம்ப வந்து ஆங்கிலேயர் வந்து வீரத்தீரமாக எதிர்த்து போயிட்டார், பயப்படாமல் இருந்தார் கட்டபொம்மன். நெக்ஸ்ட்டு மருது சகோதரர் பார்க்கலாம். மருது சகோதரர் யார்? மருது சகோதரர்கள் பெரிய மருது சின்ன மருது 2 பேர் இருக்காங்க. பெரிய மருது சின்ன மருது. பெரிய மருதுனா வெள்ளை மருது 1948 1901 அவர் தம்பி தான். சின்ன மருது பார்த்திங்கன்னா 1953 to 1901. இருவரும் சிவகங்கையின் முத்துவடுகநாதரின் திறமையான படைத்தளபதி. முத்துவடுகநாதரின் திறமையான படைத்தளபதி தான் அவங்க 2 பேரும். காளையார்கார் கோவில் போரில் வந்து முத்துவடுகநாதர் இருந்த பிறகு வேலுநாச்சியாருக்கு வந்து சிவகங்கை மீட்டெடுக்க முக்கிய பங்கு உங்களுக்கு இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, மருது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்கிறாங்க. 18ஆம் நூற்றாண்டில் கடைசி ஆண்டுகளில் மருது சகோதரர்கள் பெரிய மருது சின்ன மருது 2 பேருமே வந்து பிரிட்டிஷரை எதிர்க்க திட்டமிட்டாங்க. கட்டபொம்மன் இறந்ததுக்கு அப்புறம் அவரது சகோதரர் யாருன்னா ஊமைத்துறை இணைந்து பணியாற்றினாங்க. யாரும் மருது சகோதரர்கள் வந்து பணியாற்றினாங்க. நவாப்புக்கு இங்கே என்ன பண்ணாங்க, மருது சகோதரர் என்ன பண்ணாங்கன்னா நவாப்புக்கு சொந்தமான களஞ்சியங்களை கொள்ளையடித்ததோடு மட்டுமில்லாமல் கம்பெனி படைகளுக்கு பெரும் சேதத்தை அழிவை ஏற்படுத்தினாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொள்ளையடித்தாங்க. நவாப்பு சொந்தமான களஞ்சியத்தை கொள்ளையடித்ததோடு மட்டுமல்லாமல் கம்பெனி படைகளுக்கு பெரும் சேதத்தையும் அழிவையும் ஏற்படுத்தினாங்க. மருது சகோதரிகளின் கழகம் 1800 1801. கட்டபொம்மனின் கழகம் வந்து 1999 ஒடுக்கப்பட்டது. கட்டபொம்மன் வந்து 1999 அக்டோபர் 16 இறந்து போகிறார்ல, அக்டோபர் 16 இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் 1800 வந்து மீண்டும் கழகம் எடுத்தது. 800 எடுத்தது. பிரிட்டிஷாரின் குறிப்புகளில் இது 2வது பாளையக்கார் போர் என்று சொல்லப்படுது. இது 2வது பாளையக்காரர் போர். மருது தாக்குறாங்க, அது வந்து 2வது பாளையக்காரர் போர் என்று குறிப்பிடுறாங்க. இப்போரில் வந்து சிவகங்கை தான் இருக்காங்க மருது பாண்டியர், திண்டுக்கல்ல கோபால நாயக்கர், மலபாரின் கேரளவர்மா, மைசூரின் கிருஷ்ணப்பா,
மைசூர் கிருஷ்ணப்பா துண்டாச்சி எல்லாமே இங்கே மொத்தமாக அடங்கி இருக்கும் கூட்டமைப்பால் இந்த இது இரண்டாவது பாளையக்காரர் வந்து வழிநடத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. விருப்பாட்சியில் வந்து ஏப்ரல் 1800 வந்து இவங்களை சந்தித்து கம்பெனிக்கு எதிராக கிளர்ச்சி எடுக்க முடிவு பண்ணுறாங்க. கம்பெனிக்கு எதிராக வந்து கிளர்ச்சி பண்ண சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. கோயம்புத்தூர் வந்து 1800 ஜூன் மாதம் ஏற்பட்ட கிளர்ச்சி அதிவேகமாக ராமநாதபுரத்துக்கு மதுரைக்கும் பரவிதுங்கிறாங்க. இந்த நிலைமை புரிந்து கொண்ட கம்பெனி என்ன பண்ணா மைசூரின் கிருஷ்ணப்பா மீதும் மலப்பாரின் கேலாவர்மன் மீதும் கம்பெனி சுமை இல்லாமல் மைசூரில் கிருஷ்ணப்பா மீதும் மலப்பாரின் கேலாவர்மன் மீதும் பிறர் மீதும் போர் தொடுக்க போவதாக அறிவிக்கிறாங்க. போர் தொடுக்க போது அறிவிக்கிறாங்க. கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் தாராபுரம் இந்த பகுதிகளிலிருந்து பாளையக்காரர்களை பிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டாங்க. கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் தாராபுரம் இந்த பகுதிகளின் பாளையக்காரர்கள் பிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்படுகிறார்கள். கம்பெனி இதெல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இவங்க கூட்டமைப்பெல்லாம் உடைக்கணும், இவங்க கிளர்ச்சி பண்ண போகிறாங்க தெரிஞ்சு எல்லாம் பண்ணுறாங்க. கட்டபொம்மனின் சகோதரர்கள் யாரா ஊமைத்துறை செவத்தை 2 பேர் சகோதரர்கள் பிப்ரவரி 1801 வந்து பாளையங்கோட்டை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாளையங்கோட்டை சீலேருந்து தப்பிக்கிறாங்க. இந்த ஊமைத்துறை செவத்தையும் தப்பித்து கமுதியில் வந்து பதுங்கியிருக்காங்க. இதை அறிந்த சின்னமருது என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து அவங்க தலைமையில் சின்னமருது வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க தலைமையில் வந்து சிறுவயலுக்கு அழைத்து செல்கிறாரு. கமுதியில் பதுங்கியிருக்காங்க ஊமைத்துறை செவத்தையும் சின்னமருது வந்து அவங்கள கூப்பிட்டு என்ன பண்ணுறாருன்னா சிறுவயலுக்கு அழைத்து சென்றாரு. ஊர் முக்கியம், கமுதி சிறுவயல். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வந்து மிக குறைந்த காலத்தில் மீண்டும் கட்டி முடிக்கப்பட்டது. காலின் மெக்கல் தலைமையில் பிரிட்டிஷ் படைகள் மீண்டும் வந்து ஏப்ரலில் வந்து கோட்டை வந்து முற்றுகிடுறாங்க. அவங்க வந்து பிரிட்டிஷ் படைகள் வந்து கோட்டையை வந்து முற்றுகிட்டதால தான் மதுசூதரர் வந்து சிவகங்கை வந்து அடைக்கலம் கோரினார். மதுசூதரர் வந்து சிவகங்கை வந்து அடைக்கலம் வந்து கேட்குறாங்க. இந்த தப்பி ஓடிட்டாங்க, ஊமைத்துறை செவத்தையும் தப்பி ஓடிட்டாங்க. மதுசூதரர்கள் வந்து அடைக்கலம் வந்து கொடுக்குறாங்க. இதனால அவங்க என்ன கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா மதுசூதரர் வந்து கேட்குறாங்க, அவங்ககிட்ட வந்து அடைக்கலம் கொடுத்துருக்காங்க ஊமைத்துறை செவத்தையும் அவங்க வந்து ஒப்படைங்க சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் ஒப்படைக்கல, மறுக்குறாங்க. மதுசூதரர் வந்து ஒப்படைக்காமல் மறுக்குறாங்க. நாங்கள் கொடுக்க முடியாது, அவங்கள வந்து ஒப்படைக்க முடியாது மறுக்குறாங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு கர்னல் அக்னியூ யாருன்னு கேட்பேன். கர்னல் அக்னியூ கர்னல் இக்னஸ் 2 பேருமே சிவகங்கையை நோக்கி படை நடத்தி போகிறாங்க. ஜூன் 1801 மதுசூதரர் வந்து நாட்டின் விடுதலையை வந்து முன்னிறுத்துறதுக்காக ஒரு பிரகடனத்தை வந்து வெளியிடுறாங்க. இதுதான் திருச்சிராப்பள்ளி பேரிக்கை. 1801 திருச்சிராப்பள்ளி பேரிக்கை சொல்கிறாங்க. இது வந்து யார் சொன்னால் மதுசூதரர்கள் வந்து வெளியிட்ட ஒரு பேரிக்கை. 1801 பேரிக்கை வந்து இது வந்து திருச்சிராப்பள்ளி பேரிக்கை 2 பேருக்கு 1801 பேரிக்கை திருச்சிராப்பள்ளி பேரிக்கை. இது வந்து பிரிட்டிஷாருக்கு எதிராக மண்டல ஜாதி சமய இன வேறுபாடுகள் எல்லாம் கடந்து எல்லாம் ஒற்றுமையாக கூடி அவங்க ஃபஸ்ட்டு என்னன்னா ஒற்றுமையாக கூடி அந்த வெளியிடப்பட்ட அறிக்கை தான் இந்த அறிக்கைங்கிறாங்க. என்னென்னா எல்லாமே சேர்ந்து எல்லாத்தையும் கடந்து இப்போ பிரிட்டிஷாருக்கு எதிராக மண்டல ஜாதி சமய இன வேறுபாடுகளை கடந்து முதலில் விடுவிக்கப்பட்ட அறைக்குள் தான் இந்த 1801 பேரிக்கைங்கிறாங்க. இந்த பேரிக்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து திருச்சியில் அமைப்பெற்ற நவாப்பின் கோட்டையில் முன்சுவரிலும் ஸ்ரீரங்கம் கோவிலின் சுற்றுச்சுவரிலும் வந்து ஒட்டப்பட்டது. இந்த ஆங்கிலேயருக்கு எதிராக பார்த்திங்கன்னா தமிழக பாளையக்காரர்கள் எல்லாமே நிறைய பேர் வந்து ஒன்று திரண்டுறாங்க. எல்லாமே ஒன்று திரண்டி ஆங்கிலேயர் வந்து வெட்டணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. சின்ன மருது பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 20,000 ஆட்களை வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக திரட்டுறாரு. சின்ன மருது திரட்டுறாரு. மங்களம் ஸ்லோன் மலையா இந்த இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்ட பிரிட்டிஷ் படைகள் விரைந்து வந்தன. திரும்ப வந்து இவங்கெல்லாம் வராங்க, எதிர்க்கிறாங்க, பாளையக்காரர்கள் வந்து எதிர்க்கிறாங்க.
புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர். புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் அரசர்கள் இவங்களாம் சும்மா இல்லாமல் இவங்க அந்த அரசர்கள்லாம் பிரிட்டிஷரோட வந்து கை கொடுக்குறாங்க. ஆங்கிலேய பிரித்தாளும் கொள்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆங்கிலேய பிரித்தாளும் கொள்கை. இந்த ஆங்கிலேயர் வந்து பிரித்தாளும் கொள்கை கொண்டு வராங்க. அந்த பிரித்தாளும் கொள்கை வந்து பிரிக்கிறதும் மக்களை வந்து பிரிக்கணும். அதுதான் அவங்க உத்தி வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கணும். அந்த பிரித்தாளும் கொள்கை கொண்டு வந்து அந்த விரைவில் அதனால தான் அந்த விரைவில் வந்து பாளையக்கார படைகளை பிரிவினை ஏற்படுத்துச்சான். படைகளுக்குள்ளேயே ஒரு பிரிவினை வந்து ஏற்படுத்துது. எதுன்னு கேட்டால் பிரித்தாளும் கொள்கை தான். சூழ்ச்சி பண்ணி பண்ணுறாங்க. பாளையக்காரர்கள் வந்து பிரிச்சுறாங்க கம்பெனிகள். சிவகங்கையின் வீழ்ச்சி. ஆங்கிலேயர்கள் 1801 மே மாதம் தஞ்சாவூரிலும் திருச்சியிலும் இருந்த கலக்காரர்களை தாக்குனாங்க. ஃபஸ்ட்டு வந்து சும்மா இல்லாமல் கலக்காரர்களை தாக்குனாங்க. கலக்காரர்கள் பிரான்மலையிலும் காளையார் கோயிலும் தஞ்சம் என்ன பண்ணுறாங்க, பிரான்மலையிலும் காளையார் கோயிலும் தஞ்சம் புகுறாங்க. பிரிட்டிஷ் படைகளை மீண்டும் தோற்கடிக்கப்பட்டனர். இறுதியாக வலுவான இராணுவமும் சிறப்பான தலைமையும் கொண்ட ஆங்கிலேய கம்பெனி மிஞ்சி நின்றது. கழகம் தோற்று போது நெக்ஸ்ட் வந்து 1801 சிவகங்கை இணைக்கிறாங்க. ராமநாதபுரத்தின் அருகே இந்த திருப்பத்தூர் கோட்டை இருக்குது. எங்கே இருக்குன்னா ராமநாதபுரத்து அருகே திருப்பத்தூர் கோட்டை இருக்குது. 1801 அக்டோபர் 24 இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேய சூழ்ச்சி பண்ணி பாளையக்காரர்களை படைகளை பிரிவினை பண்ணுறாங்க. கலக்காரர்களை வந்து தாக்குறாங்க. கலக்காரர்கள்லாம் அப்படியே தஞ்சம் புகுறாங்க. பிரிட்டிஷ் படைகள் வந்து தோற்கடிக்கிறாங்க. எதனால இராணுவ படை இருக்குது, சிறப்பான தலைமை இருக்குது அவங்கள்ட்ட வந்து. அதனால கழகத்தில் வந்து தோற்று போகிறாங்க. அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க. சிவகங்கை வந்து இணைக்கிறாங்க. சிவகங்கை வந்து அவங்க இணைச்சிக்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராமநாதபுரத்தில் திருப்பத்தூர் கோட்டையில் தான் 1801 அக்டோபர் 24 சிவகங்கை தான் மருது சகோதரர் இருக்காங்களே அவங்க என்ன பண்ணாங்கன்னா மருது சகோதரர் வந்து தூக்கிலிடப்பட்டனர். அக்டோபர் 24 மருது சகோதரர் வந்து தூக்கிலிடப்பட்டனர். ஊமைத்துறை செவத்தையா வந்து பிடிபட்டுறாங்க. இப்போ வந்து இவங்க தூக்கிலிடப்பட்டனால 2 பேர் வந்து மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டாங்க. 1801 நவம்பர் 14 பாஞ்சால குறிச்சியில் தலை துண்டிக்கப்பட்டனர். யாருன்னா ஊமைத்துறை செவத்தையா வந்து இப்போ தலை துண்டிக்கப்படுறாங்க. கலக்காரர்கள் அவங்கள வந்து மொத்தம் 73 பேரை வந்து பிடிக்கப்பட்டு அவங்க வந்து மலையாவின் பினாங்காவுக்கு நாடு கடத்தப்படுறாங்க. பாளையக்காரர்கள் வீழ்ச்சி தான் அடைகிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வீரமும் தியாகமும் பாளையக்காரர்கள் வீழ்ந்து போகிறாங்க, வீழ்ச்சி அடைகிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வீரமும் தியாகமும் எதிர்கால சந்தைகள் வந்து இருப்பதாக இருந்துச்சு இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறாங்க. மருது சகோதரிகளின் கலக்கம் தான் தென்னிந்தியாவின் புரட்சி என்று அழைக்கிறாங்க. 1799 செப்டம்பர் சிவசுப்ரமணியம் வந்து பண்ணுறாங்களா. செப்டம்பர் 1999 அக்டோபர் 14 வந்து கட்டபொம்மன் வந்து தூக்கிலிடப்படுறாங்க கைத்தாரில். 1801 அக்டோபர் 26 வந்து மருது சகோதரர் அக்டோபர் 24 மருது சகோதரர் வந்து தூக்கிலிடப்படுறாரு. 1801 நவம்பர் 16 ஊமைத்துறை செவத்தையா தலை துண்டிக்கப்படுதா. அவ்வளோதான். 1801 கர்நாடக உடன்படிக்கை பண்ணுறாங்க. கர்நாடக உடன்படிக்கை ரொம்ப இம்பார்ட்டன். 1801 இப்போ 1899 தான் கட்டபொம்மன் வந்து இறந்து போகிறாங்க. 1801 வந்து பாளையக்காரர்கள் வந்து கழகம் வந்து அடக்கப்படுறாங்க. இதில் வந்து தமிழகத்தில் வந்து நிறைய உள்ளூர் குடித்தலைமையின் எண்ணங்கள் வந்து சோர்ந்து போகுது. ஒன்று வந்து என்ன சொல்கிறது, கெட்டது நடந்ததுனால மக்களிடையே சோர்வு ஏற்படுதுங்கிறாங்க. கட்டபொம்மன் போகிறாரு, நெக்ஸ்ட் வந்து பாளையக்காரர்கள் வந்து கலங்க அடக்கப்படுறாங்க. இல்லை மக்களிடையே சோர்வு ஏற்படுதுங்கிறாங்க. உள்ளூர் குடித்தலைமையின் எண்ணங்கள் வந்து நீர்த்து போக செய்தது. 1801 ஜூலை 31 ஏற்பட்ட கர்நாடக உடன்படிக்கைப்படி 1801 ஜூலை 31 கர்நாடக உடன்படிக்கைப்படி பிரிட்டிஷர் வந்து நேரடியாக தமிழகத்தின் மீது கட்டுப்பாடு பண்ணுறாங்க.
பாளையக்காரர்கள் முறையும் முடிவுக்கு வந்ததுடன் என்ன பண்ணது, பாளையக்காரர் முறையும் முடிவுக்கு வந்ததுடன் கோட்டைகள் இடிக்கப்பட்டு படைகள் வந்து கலைக்கப்பட்டதுன்னாங்க. தீரன் சின்னமலை தீர்த்தகிரி என்று அழைக்கப்படுவார். இது வந்து தீர்த்தகிரி வில்வித்தை, குதிரையேற்றம், நவீன போர் முறையை கற்று தேர்ந்தெடுக்காரு. கொங்கு பகுதியில் குடும்ப பிரச்சனைகளுக்கு நில பிரச்சனைகளை தீர்வு வழங்குதல் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தார். இது வந்து தீரன் சின்னமலை. அப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மைசூர் சுல்தான் கட்டுப்பாட்டில் வந்துச்சுங்கிறாங்க.